நீ என்னமோ சோகமாவே இருக்க. என்ன ஆச்சுமா? நான் ஏதாவது உன் மனசை புண்படுத்திட்டேனா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்க என் மனசை எப்பவும் புண்படுத்த மாட்டீங்க. நீங்க எப்பவுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ உன்னோட கவலைக்கு என்னமா காரணம்? ஒன்னும் இல்ல, ஏதோ மனசு சரியில்லாதான். உனக்கு உன் அப்பா அம்மாவோட ஞாபகம் வருதா? இப்படி வருத்தப்படாத அமிர்தா. உன் மனசுல இருக்கிற வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பா அம்மாவை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரு அமிர்தா, நான் உன் கூடவே இருக்கேன். உங்க அம்மா அளவுக்கு நான் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்ட முடியாம போகலாம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கிறேம்மா. நான் சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் வருத்தப்படாத. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலமா. குழந்தை இல்லைங்கிற வேதனையில இருந்த அந்த நேரத்துல நீ எனக்கு மகளா கிடைச்ச. உன்னோட வேதனையில உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. உன் மனசுல என்ன வேதனையா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுமா. அமிர்தா, என் மடியில பட்டுக்கோமா. அப்பா அம்மா இறந்து போயிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. அப்படி இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற வேதனை கஷ்டம் என்னங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. என்ன உன் வாழ்க்கையில சின்ன வித்தியாசம். உன்னோட அப்பாவும் அம்மாவும் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப உன்கிட்ட இருக்கிறது அவங்க நினைவுகள் மட்டும்தான். அந்த நினைவுகளோட தான் நீ வாழணும். அதுதான் வாழ்க்கை. அது சரி, உன் அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா அமிர்தா? எனக்கும் உங்க அப்பா அம்மா முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போட்டோ இருந்தா எனக்கு காட்டுறியா? எல்லாம் என்கிட்ட அப்பா அம்மாவோட போட்டோ எதுவும் அவங்க ஞாபகார்த்தமா இருந்தது அது மட்டும்தான். இப்போ அதுவும் இல்லை. ஓ, அதுக்காக தான் இவ்வளவு வருத்தப்படுறியா? சச்சா, அப்படி நடந்திருக்க கூடாது. அப்பா அம்மா ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரே ஒரு போட்டோ கூட தொலைஞ்சு போச்சுன்னா மனசு துடியா துடிக்கும்தான். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி வேதனை பட்டுட்டு இருக்காத அமிர்தா. ஏன்னா நீ இப்படி வேதனை பட்டுட்டு இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்தப்பா, நீங்க நிஜமாவே பாம்பை பாத்தீங்களா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்தது விக்ரம். சாதாரண பாம்பு இல்ல, பெரிய பாம்பு. அது ஏதோ அனகொண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய பாம்பு. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அப்படி ஒரு பாம்பை நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் அது கண்ணங்கரையர்னு தான் இருந்தது. ஆனா அதோட கழுத்துல ஏதோ பிரகாசமா இருந்தது. ஏங்க, என்னங்க சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ற மாதிரி பாம்பு இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. சும்மா ஏதேதோ வளரிட்டு இருக்காதீங்க. நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? இந்த பார்ப்பா விக்ரம், இவ என் பேச்ச நம்பலன்னா பரவாயில்ல, நீயாவது நம்புப்பா. இந்த பார், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கலான்னு வெளியில வந்தேன். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தேன், அவ்வளவு பெரிய பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சுப்பா. என்னங்க, மாமா சொல்றது பார்க்கும்போது பாம்பு வீட்டுக்குள்ள வந்தது உண்மையா இருக்கும்னு தோணுதுங்க. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சரோஜா. என்னப்பா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதா? உங்களை ஒண்ணு நான் நம்பாம இல்ல சித்தப்பா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாம்பு இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறேன். சரி, அது போகட்டும். அந்த பாம்பு எந்த பக்கமா போச்சு? மாடிக்கு போச்சு.
அமிர்தா, அமிர்தா உங்களுக்கு எதுவும் ஆகுது? பார்த்து. அமிர்தா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. அமிர்தா, அமிர்தா. அமிர்தா பார்த்து. சித்தப்பா, நிஜமா நீங்க பாம்பை பாத்தீங்களா இல்ல அது உங்க பிரம்மையா? ஐயோ, பிரம்மலாம் இல்ல விக்ரம், நான் நிஜமா பார்த்தேன். இந்த பக்கம் தான் வந்துச்சு. ஆனா இங்க எங்கேயும் காணவே சித்தப்பா. ஐயோ, அதோ பாரு, அங்க இருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க. பாத்துப்பா விக்ரம். எங்க இருந்து வந்த, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தேன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். உன் முகத்தரைய நான் கிழிக்கிறேன். பாம்பு பார்த்த மாதிரி இருந்துச்சேமா. இந்த பக்கம் தான் எங்கேயோ போன மாதிரி இருந்தது. அவளோட ரூம்ல சிசி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம கையில கிடைச்சதுன்னா அவளை எந்த பிரச்சனையும் இல்லாம விக்ரம் கிட்ட மாட்டி நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே அர்ஜுனை ஏன் வசப்படுத்ததான். நான் நினைச்சத சாதிச்சு தீருவேன்.